ஹாய் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து யூடியூப்பில் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணக்குள்ளே என்னென்ன மிஸ்டேக் பண்ணன்ட்டு உங்களுக்கு நானும் சொல்கிறேன், ஓகேங்களா? அந்த தப்பெல்லாம் நீங்களும் செய்யாதீங்க. மெயில் ஐடி ஓப்பனுக்குள்ளே தம்பியோட நேமு கொடுத்து டேட்டா பர்த் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் மெயில் ஐடி. அதில் வந்து நான் வீடியோ போடக்குள்ளே ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். வீடியோ போட்டுட்டு இருக்கக்குள்ளே என்னுடைய சேனலும் காணும். ஒரு 5 மணிக்கே நான் பார்க்குறேன், என்னோடய சேனல் காணும். எங்கடான்னு நான் பார்க்குறேன், காணும். மெயில் ஐடியில் போய் பார்க்குறேன், அதுவும் காணும். திரும்ப மெயில் ஐடி கொடுத்தா தான் எனக்கு, ஆனால் அது மட்டும் தெரியும். ஆனால் வந்து நம்மளுது ரெக்கார்ட் ஆகி வந்துட்டு நான் பயப்படவே இல்லை. என்னோடய மெயில் ஐடி வந்து திரும்ப போயிட்டு கொடுத்து நான் பாஸ்வேர்டு கொடுத்து திரும்ப இது பண்ணுறேன். என்னோடய மெயில் ஐடி ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது, 18 வயசு கீழே இருக்கிறவங்க மேலே அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய பேன் கார்டு கொடுத்து நான் வந்து என்னோடய டேட்டா பார்த்து எடுத்துக்கிட்டு என்னுடைய மெயில் ஐடி திரும்பவும் வந்துச்சு. அதனால தான் என்றைக்குமே 18 வயசு கீழே இருக்கிறவங்க மேலே அக்கௌண்ட் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி யூடியூப் சேனலை ஆரம்பிக்காதீங்க, ஓகேங்களா? சில பேருக்கு டேலண்ட் இருக்கும், எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு தெரியாமல் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆசையாக இருக்கும், சில பேருக்கு டேலண்ட் இருக்கும், சில பேருக்கு ஆசையாக இருக்கும். அது வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, வீட்டில் ஹோம்லேயே இருக்கிறவங்க அவங்களாம் வந்து குக்கிங் வீடியோ இதுமாரி வீடியோலாம் போடலாம், ஓகேங்களா? அவங்களுக்கு என்னென்ன வீடியோ தோணுதோ அவங்களுக்கு அந்த வீடியோலாம் போடலாம், ஓகேங்களா? அதனால் வந்து டவுட் இருக்கிறவங்க கேளுங்க. நான் உங்களுக்கு மெயில் ஐடியும் சேனலை வந்து எப்படி அப்டேட் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மெயில் ஐடி நான் வந்து இந்த சின்ன தப்பு செஞ்சதுனால என்னோடய சேனல் வந்துச்சு. ஒரு 5 டேஸ் ஆகிடுச்சி என்னது சேனல் ஓப்பன் ஆக. ஒரு 1 டே நானும் பார்க்குறேன், சரி தம்பி வரட்டும், என் தம்பிகிட்ட சொன்னேன், சரி அவர் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இருந்தேன். என்னால் முடியல, ஒரு நாள் இருந்து பார்த்தேன், என்னால் முடியல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினேன், திரும்ப வந்து நானே மொபைல் பார்த்து அவர் வர ஒரு 5 நாள் ஆகிடுச்சி. 5 நாள் ஆனுங்கனால அதனால் நானே வீடியோ பார்த்து திரும்ப வந்து மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நேமு பாஸ்வேர்டு டேட்டா பார்த்து கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன், மெயில் ஐடி ஓப்பனே ஆகலை. அதுக்கப்புறம் 2வது நாள் இன்னொரு வீடியோ பார்த்து நான் வந்து பேன் கார்டு வந்து என்னோடய பேன் கார்டு வெரிஃபை பண்ணிவிட்டு என்னோடய டேட்டா பற்றி எடுத்துகிட்டு தான் என்னோடய மெயில் ஐடி ஓப்பன் ஆச்சு. அப்புறமா தான் ஒரு 12 ஹவர்ஸ் ஒரு 24 ஹவர்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் என்னோடய சேனலும் வந்தது. நானும் போய் பார்க்குறேன், மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு வரல. சரின்ட்டு நான் அப்படியே இருந்தேன், எப்படியா இருந்தாலும் ஓப்பன் ஆகுன்ட்டு. 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் கழிச்சு என்னதும் வந்து மெயில் ஐடி சேனலும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. மெயில் ஐடி ஓப்பன் பண்ணணும், சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க என்னோடய இதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் மெயில் ஐடியும் சேனலில் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எடிட்டிங் வீடியோவும் உங்களுக்கு எப்படி எந்த ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணுறோங்கிற வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.